விஜய் அந்த இடத்துல வந்திருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அவர் வந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். இல்லை, போயிருந்தா நல்ல விஷயம் தான், அதை மறுப்பதற்கு இல்லை. போனாங்கன்னா பையன் வந்திருக்கான்னு சந்தோஷம் அப்பா அம்மாவை கண்டிப்பாக இருக்கும், அதில் மாற்றுக்கிறது எனக்கு இல்லை. ஆனால் ஒரு மனிதன் அவர் வரதான் பெரிய சந்தோஷமா. விஜய் அரசியலுக்கு வர்றது காரணமே இந்த எஸ்ஏசியுடைய இந்த உந்துதல் தான். நீ வரணும், சாரா வரணும்னு நினைச்சா வந்தாச்சு, நாட்டுக்கு ஏதாவது நீ வா, வாழ்றது விரும்புறது தான் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு இந்த ஆசையை ரொம்ப வளர்த்ததே அரசியலுடைய ஆசையை வளர்த்தது எஸ்ஏசி. அதற்கு பிறகுதான் அவர் வந்தார். ஒரு 2 படங்கள்ல மோசமான சில விஷயங்கள் நடக்க போய் அதில் அடிபட்டு இப்படிலாம் இருக்குது, நம்ம அரசியல் வந்தால் சில விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும்னு நினச்சி தான் அதெல்லாம் உந்துதலாக இருந்தது. அதன் பிறகு தான் வந்தார். இப்போ கரூருக்கு பிறகு அந்த சம்பவங்களை பார்க்கும்போது நிர்வாகிகள் மேலே அவருக்கு மிகப்பெரிய உடன்பாடு கம்மியாயிடுச்சு. அரசியலில் எஸ்ஏசி அவர்கள் மீண்டும் விஜய் அவர்களுக்கு நெருக்கமாக மாறணும்னா புஷ்யானந்த் அவர்களுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் குறைய வாய்ப்பு நினைக்கிறீங்களா கட்சியில்? மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவருடைய தந்தையும் எஸ்ஏசி சோபா அவர்கள் புதிதாக ஒரு வீடு கட்டியிருந்தாங்க. ஒரு பெரிய பங்களானே சொல்லலாம், 3 மாடி பங்களா. அந்த பங்களா வீடு எப்போ கட்டினாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த வீடு குடி போகிற மாதிரி வீடியோவோ சமீபத்தில் ஒரு பேஜில் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ எடுத்த வீடியோகிராஃபர் போட்டிருந்தாங்க, கனவு வீடு அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அதில் விஜய் கலந்துக்கல, விஜய் ஏன் கலந்துக்கல அப்படின்னு மாதிரியான சோசியல் மீடியாவில் சிலர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியாக பனையூருக்கே எல்லாரும் கூட்டு வந்துட்டு இருக்காரு, இந்த வீடையுமே பனையூர் கூட்டு வந்தால் தான் விஜய் வாழ்த்துவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ட்ரால் பண்ணதை பார்த்தோம். என்னன்னு தெரியல. வீடியோ இப்போ ப்ரைவேட்டில் போட்டாங்க. என்ன சார் நடந்தது? இல்லை, அவர் விஜய் இப்போ சமீபத்தில் எங்கேயும் போகிறதுக்கான விருப்பப்படல. அவருடைய வீடு பட்டினப்பாக்கம் ஆஃபீஸ் ஒன்று, பனையூர், ஈசிஆர் கட்சி ஆஃபீஸ், இது 3ல் மட்டும்தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அரசியல் இறந்ததுக்கு அப்புறமேல அவர் வெளி போகிறத, அவருடைய அப்பா அம்மா, தன்னுடைய வீடு, மனைவி, மக்கள் இதில் கொஞ்சம் விலகி இருக்கார். காரணம், நம்ம போகிற பாதை கரடு முரடான ஒரு பாதை, இதுக்குள்ளே அவங்களாம் இழுத்து தேவையில்லாமல் அவங்களுக்கு ஒரு டென்ஷன் கொடுத்து பணம் வேணாம்ங்கிற ஒரே நோக்கத்தில் தான் அவர் எங்கேயுமே போகாமல் இருந்தார். இப்போ இந்த வீடு கூட விஜய் சாருக்குலாம் தெரிஞ்சு அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ட்ரீம் ஹவுஸ் தான் சொல்கிறேன். எஸ்ஏசியும் சோபா வரும்னு சொல்லுறது எங்களுடைய மிகப்பெரிய கனவு இல்லை. ஆமாம், ஒரு பேலஸ் மாதிரி அழகான ஒரு வீடு 3 மாடி கட்டத்தில் கட்டியிருக்காங்க. அது விஜய் சார் போகலையே தவிர அவர் பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்பா அம்மா சில சூழ்நிலையில் வர முடியல அப்படின்னு. பட் விஜய் எது பண்ணாலுமே ஒரு ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன தான் பேசுறதுன்னு தெரியல. ஒரு மனுஷனுக்கு 1008 விஷயங்கள் இருக்கும். நமக்கே நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அவர் பெரிய ஒரு நடிகர் அரசியல் கொண்டாடும் போது எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். தூக்கம் இல்லாமல், சாப்பிடாமல், சிந்திக்கிறதுக்கே நேரம் பத்தாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு மற்றவர்கள் பேசுறதுங்கிறத என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. பட் அவங்க அப்பா அவங்க அம்மா 2 பேர் வீடு தானே. ஸோ அவங்களே எதுவும் சொல்லலை. ஆனால் விஜய் இருக்கிற சுச்சுவேஷன் அவங்களுக்கு தெரியும். பட் அந்த வீடுடைய வீடியோ ஃபோட்டோஸ்லாம் விஜய் அவர்களுக்கு போச்சு. அவங்களுடைய கனவு இல்லை முடிக்கும் போது நீங்கள் அப்பா அம்மா நல்லா நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தால் போதும். இது தவிர சென்னையில் சிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாண மண்டபம் விஜய் கட்டி கொடுத்துருக்காரு. அதில் வரக்கூடிய வருமானம்லாம் அப்பா அம்மாவுக்கு. ஓகே, நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க, 3 வேளை இல்லை 6 வேளை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக நீங்கள் பட வேலையில் இருக்கா, மண்டபத்து வேலையில் இருக்கா, நீங்கள் பார்த்துங்கப்பா அப்படின்னு தான் அவர் இப்போ இந்த காலத்தில் எந்த பிள்ளைங்க செய்வாங்க? புதுசாக BMW கார்லாம் வராரு, அது புதுசு தான் வாங்கி கொடுத்து. எஸ், அதான் சொல்கிறேன், இந்த காலத்தில் எந்த பிள்ளை செய்கிறாங்க? ஸோ வளர்த்த பெற்றவங்களுக்கு ஐடி கம்பெனியில் 50,000 ஒரு வேலை கிடைச்சவங்களே எஸ்கேப் போயிடுறாங்க. இப்படி ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு சைட் அடிச்சா அளவு கொண்டு போயிடுறாங்க. இவர் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் தானே. பட் அதனால் என்னதான் இருந்தாலும் அப்பா பிள்ளைங்கிற பாசம் போகாது. அவர் 2 மாநாட்டுக்கு அப்பா அம்மா 2 பேர் வந்தாங்க, போய் பிளஸ்ஸிங் ஆசீர்வாதம், காலையில் ஆசீர்வாதம் தான் பேச ஆரம்பித்தார். ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் எடுத்துகிட்டு மற்றவர்கள் பேச வரேன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். பட் வீடு கட்டினது, போக்குவரத்து எல்லாமே விஜய் நாலேஜ் அவர்களுக்கு தெரியும். சமீபத்தில் இதெல்லாம் முடிச்சு, இந்த கரூர் மேட்டர், இந்த மேட்டர்லாம் கொஞ்சம் முடிச்சதுக்கு அப்புறமேலே வீட்டுக்கு போகிறதா ஒரு விஷயம் எனக்கு தகவல். கண்டிப்பாக போவார். தொடர்ச்சியாக வைக்கப்படுற விமர்சனம் அரசியலில் அவருக்கு பிடிக்காதவங்க கூட வைக்கப்படுற விமர்சனம் கூட நம்ம எடுத்துக்கலாம். பெற்றோரை கைவிட்டார், அவர் அரசியல் மேடைகளில் கூப்பிட்டு ஒரு இதுக்காக தான், விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், விமர்சனம் ஆயிருமே அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள உட்கார வச்சுட்டு காலில் ஆசீர்வாதம்லாம் வாங்குறாரு. ஸோ கனவு வீடுன்னு சொல்லும்போது அவங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம். வீடு கட்டி கொடுத்து விஜய் அவர்களாக இருந்தாலுமே விஜய் அந்த இடத்துல வந்திருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அவர் வந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன? இல்லை, போயிருந்தா நல்ல விஷயம் தான், அதை மறுப்பதற்கு இல்லை. போனாங்கன்னா பையன் வந்திருக்கான்னு சந்தோஷம் அப்பா அம்மாவை கண்டிப்பாக இருக்கும், அதில் மாற்றுக்கிறது எனக்கு இல்லை. ஆனால் ஒரு மனிதன் அவர் வரதான் பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும், அதில் மாற்றுக்கிறது எனக்கு இல்லை. பட் இருந்தாலும் அவருடைய அந்த வேலை ஒரு பளு இருக்குது, சில டென்ஷன் இருக்குது, சில போகிற ரூட்டு ஒரு என்ன சொல்கிறதுனா மோசமான ரூட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அரசியல் சாதாரண விஷயம் கிடையாது. கன்னித்தீவு கூட இன்னும் பல
பல கடல்களை தாண்டி தான் போயாகணும் அவருங்கிற மிகப்பெரிய ஒரு ஆம்பிஷனோட ட்ராவல் பண்ணுறவர். அதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற விஷயங்களில் வந்து கலந்துக்கிறதுக்கான வந்து அவர் விரும்பலை. இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லாமே, இப்போ அப்பா அம்மா கட்டின வீட்டுக்காக விஜய் போனார்னு வச்சுங்க, அவருடைய மாவட்ட செயலாளரோ இல்லை அவர் ரசிகரோ சேலத்துலேயோ இல்லை கரூர்லேயோ மதுரையிலையோ திருச்சியிலையோ ஒரு வீடு கட்டினாங்கன்னா அந்த வீட்டுக்கு அழைப்பு கொடுத்தா இங்கே போகணும்ல. அவர் அப்பா அம்மா வீட்டுக்கு மட்டும் போவீங்களா, எங்கள் வீட்டுக்கு வரமாட்டீங்களான்னு கேள்வி வருமா வராதா? அதெல்லாம் அவர் டோட்டலாக என்ன பண்ணுறாருன்னா இந்த விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி வர்றாரு. ஸோ அவருடைய இலக்கு மக்கள் ரசிகர்கள் என்ன ஒரு ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டாங்க. ஒரு நடிகராக ஒரு இன்சிடென்ட் ஒருவேளை நடக்கலைன்னா கண்டிப்பாக போயிருப்பார் இல்லையா? கண்டிப்பாக போயிருப்பார், அது மாற்றுக்கிறதே இல்லை. அதுதான் சொல்ல வந்தேன். நமக்கே பல விஷயங்கள் டென்ஷனாக ஓடும்போது டே பை டே நிமிஷத்துக்கு நிமிஷம் அவருக்கு எவ்வளோ பலு இருக்கும், எவ்வளோ வேதனைகள் இருக்கும், எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், அதை எல்லா நேரத்திலும் எல்லார்ட்டையுமே ஷேர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அவர் என்னென்னா டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்டு ஜெல்லாகவே மாட்டார் விஜய் சார். நான் ஷூட்டிங்கில் ஒரு 7-8 படம் ட்ராவல் பண்ணிருக்கும் போது பிடிச்சதுன்னா உயிரை கொடுத்துருவார். லவ் அளவுக்கு அதிகமாக வச்சுருவார், எடுக்க முடியாத அளவுக்கு. பட் அது பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிட்டே தான் போவார். அப்படிங்கும் போது இந்த ஒரு மேட்ருக்காக வந்து அவரை பேசணுங்கிறது வந்து எனக்கு சரியாக புரியல. பட்டு இவர் அதான் சொல்கிறேன் இல்லையா, மற்றவர்கள் வீடு கட்டும்போது அங்கே போகலைன்னா இது மிகப்பெரிய கேள்விக்குறியா வரும். அப்பா அம்மா வீட்டுக்கு மட்டும் போயிட்டாருப்பா, அவருடைய மாவட்ட செயலர் வீடு கட்டினா, ரசிகர் வீடு கட்டினா இங்கே போகக்கூடாதான்னு இப்படியும் பேசுவாங்க, எப்படினாலும் பேசுவாங்க. அரசியலுக்கு வராமல் இருந்தால் விஜய் யாருமே கண்டுக்க போகிறது இல்லை. அவர் ஒரு நடிகர், ஜாலியாக படம் மொத்தமாக கைத்தன போனோன்ட்டு இருப்பாங்க. வந்தாச்சு, 4 பக்கம் இருந்து நம்பு வரதான் செய்யும். அதனால் எந்த பேச்சோ எதுவாக இருந்தாலும் நம்ம தாங்கிக்கலாம், அப்பா அம்மா தாங்க வேண்டாம், தன்னுடைய மனைவி பசங்க தானு சொல்லி தான் 2 பேர்த்தையுமே கொஞ்சம் விலையை வச்சுட்டு இவர் நேராக போயிட்டு இருக்காரு. இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. குறிப்பாக தாவேகா கட்சியில் வந்து வெங்கட்ராமன் அவர்கள்லாம் பொருளாளர் இருக்கார். புஷியானதுக்கு முன்னாடியே அவர் வந்து விஜய்க்கு நெருக்கமாக தான் இருந்தவர். ஸோ வந்து சமீபத்தில் நடந்த கரூரில் பாதிக்கப்பட்டவங்களை ஹோட்டலில் சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் வந்து வாசல்லே வந்து வெயிட் பண்ண வைக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் கழிச்சு தான் அவர் வந்து ஃபோனில் இருந்து ஒரு யார்கிட்ட பேசினார், புஷியானந்த்னு நினைக்கிறேன். பேசினதுக்கு அப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ கட்சியிலேருந்து அவர் ஓரம் கட்டப்படுறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் தொடர்ச்சியாக வந்தது. இந்த சூழலில் இந்த வீடியோவில் எஸ்ஏசி அவரோட வீட்டுக்கு வெங்கட்ராமன் அவர்கள் போயிருந்தார். ஸோ எஸ்ஏசி அவர்களுக்கும் புஷியானந்துக்கும் இடையே நடக்கிற ஒரு மோதல் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எஸ்ஏசி அவர்கள் ஒரு பேட்டியிலே வந்து வெளிப்படையாக சொல்லியிருப்பார், புஷியானந்த் எப்படியான ஒரு மைண்ட் செட் உள்ளவர். ஸோ வந்து எஸ்ஏசி அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறதா ஒரு காரணம் வெங்கட்ராமன் வந்து ஓரம் கட்டப்படுறது. ஒருவேளை ஓரம் கட்டப்படுறது உண்மையாக இருந்தால் இல்லை, இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி ஓரங்கட்டப்பட்டிருந்தார் எஸ்ஏசி அவர்கள். எஸ்சியோடைய ஆட்களும் வந்து நிறைய பேர் புஷியானந்த் அவர்கள் பொதுச்செயலாளர் ஆனதுக்கப்புறம் தூக்கி அடித்தாங்க. பட் விஜய் மற்றவர்களை நம்பி எல்லா பொறுப்புகளுமே கொடுத்தார். நீங்கள் பொதுச்செயலாளர், ஆதவர்ஜன போஸ்ட் நிர்மல்குமாருக்கு ஒன்று, வெங்கட்ராமன் பொருளாளர் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னார். பட் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அவர்கள் என்ன பார்த்தாங்கன்னு தெரியாது. கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு வந்து அவருடைய செயல் எப்படி இருந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இவர் வந்து எல்லா ஊருக்குமே இப்போ 234 தொகுதிக்கும் போய் பார்த்துட்டு வந்து மக்கள்கிட்ட பேச முடியாது. அதுக்குன்னு பொறுப்பு கொடுக்கும்போது அவர்கள் தான் இந்த மாதிரி இந்த ஊரில் இது இருக்குது, இது இல்லை, இப்படி போகணும் சார்னு ஒரு நோட்ஸ் கொடுத்தாங்கன்னா அவர் பேச போகிறார். பட் இனிமேல் இதுக்கு முன்னாடி நடந்த தவறுகளை தான் விஜய் ரொம்ப இந்த 1 மாத காலகட்டமாக சிந்தித்து செயல்படுத்திப்பார் தான். இதுக்கு மேற்பட்டு நம்ம ரூட்டே வேறேன்னு சொல்லி தான் இப்போது அது வரைக்குமே எஸ்ஏசியை தனியாக வச்சுருந்த விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு பிறகு எஸ்ஏசி இப்போ உள்ளே வந்திருக்கார். அவருடைய ஆட்கள் இருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. 28 பேரில் 6 பேர் எஸ்ஏசியோடைய ஆட்கள் உள்ளே போயிருக்காங்க. இது விஜய் தெரியும், விஜய் சமூகத்தோடு தான் நடக்குது. ஏன்னா விஜயும் எஸ்ஏசியும் நீங்கள் அதை காலையில் வந்து நம்ம ஆஃபீஸ் போகிற மாதிரி 10 மணிக்கு 6 மணி வரைக்கும் மீட் பண்ணி பேச முடியாது. அப்பா பிள்ளைன்னு ஒரு லிமிட் வேறு இருக்குது, இதுக்கு மேலே பேச முடியாது. அப்போ இவருடைய ஆட்கள் மூலமாக எஸ்ஏசி என்ன நினைக்கிறா, விஜய் என்ன சொல்லலாம், இவங்க போய் சொல்லுவாங்க. 28 பேருமே தான் டிசைட் பண்ணுறாங்க. ஒரு 6 பேர் ஆட்கள் இருந்தால் கூட மீதி 22 பேரோட டிஸ்கஷன் பண்ணி இதற்கு பிறகு பொதுச் செயலாளர் மாதவர்ஜனா, நிர்மல்குமார், பொருளாளி எல்லாமே சேர்ந்து ஒரு மீட் பண்ணி தான் இதற்கு பிறகு விஜய் கிட்ட போய் விஜய் ஒரு டிசிஷன் எடுக்கிறார். விஜயோட நேரடி பார்வையில் தான் இனிமேல் எல்லாமே நடக்க போகுது. ஆமாம், எல்லா ஊர்லேயுமே என்னென்ன பண்ணணும், என்ன செய்யணும். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ஆணைக்கிணங்க புஷியானந்த் அவர்கள் வழிகாட்டுதல் படின்னு எல்லா அறிக்கையிலையும் வரும். இதில் வந்து விஜய் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுலன்னு வருது. என்ன காரணம்னா நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கலாம். கரூருக்கு முன் இருந்த விஜய் வேற, கரூருக்கு பின் இருக்கிற விஜய் வேற. இது எஸ்ஏசியுடைய பயங்கர ஒரு பிரைன் தான் சொல்லலாம். பட் நல்ல விஷயம் தான். அப்பா வந்து புள்ளி சொல்லி விஜய் அரசியலுக்கு வர்றது காரணமே வந்து எஸ்ஏசியுடைய இந்த உந்துதல் தான். நீ வரணும், ஸ்டாராக வரணும்னு நினச்சா வந்தாச்சு, நாட்டுக்கு ஏதாவது நீ பண்ணு, நீ வாழ்றது ஒரு முறை தான் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு வந்து இந்த ஆசையை ரொம்ப வளர்த்ததே வந்து அரசியலுடைய ஆசையை வளர்த்ததே எஸ்ஏசி அவர்கள். அதற்கு பிறகு தான் அவர் வந்தார். அதுக்கு பிறகு 2 படங்கள்லாம் மோசமான சில விஷயங்கள் நடக்க போய் அதில் அடிபட்டு இப்படிலாம் இருக்குது, நம்ம அரசியல் வந்தால் சில விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும்னு நினச்சி தான் அதெல்லாம் உந்துதலாக இருந்தது. அதன் பிறகு தான் வந்தார் இவர்.
ஸோ கரூருக்கு பின்னாடி அந்த சம்பவங்களை பார்க்கும்போது நிர்வாகிகள் மேலே அவருக்கு வந்து மிகப்பெரிய உடன்பாடு கம்மியாயிடுச்சு. பொறுப்புகள் கொடுத்து அந்த பொறுப்புக்கு ஏற்ற விஷயங்கள் நீங்கள் பண்ணலை. அப்போ இது வரைக்குமே மற்றவர்கள் சொன்னதை கேட்டு அப்பா ஒதுக்கி வச்சிருந்த விஜய், அப்பா வச்சிருந்தா நல்லா இருக்குமேனு எல்லாவரையுமே பேசப்பட்ட விஷயம். ஓகே. உங்கள் அப்பா தானே, முதல்ல விஜய்க்கு அரசியல் ஆசையை தூண்டியவரே அவர் உங்களதே அப்பா தானே, எஸ்ஏசி தானே, அவர் வளர்த்து தானே நீங்கள் இல்லைன்னா 5 படம் ஹீரோவாக்கி உங்களை எவ்வளோ விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட விஜய் அவர்களை படங்கள் உருவாக்கி நிற்பான் பையன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு மாஸ் ஹீரோவா இல்லையா அவர்? இல்லை பர்சனாலிட்டி ஃபிகராக மாறலையா? ஸோ அதனால வந்து எஸ்ஏசியோடைய நாலேஜை இப்போ ஏற்றுக்கிறார். அவருடைய இப்போ கிட்டத்தட்ட விஜயோட அரசியல் ஆலோசகராக எஸ்ஏசி இருக்கார். அவருடைய ஆட்கள் 6 பேர் இருக்காங்க. இனிமேல் விஜயும் எஸ்ஏசியும் கலந்து பேசி முடிவு பண்ணி இவர் தான் அவர் கேட்பார், அவர் தான் கேட்பார், கேட்டு ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுத்து 28 பேருக்கும் சொல்லி மற்ற பொருளாளர் எல்லாத்துக்குமே வந்து விஜய் கூட்ட உட்கார வச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டில் பண்ணி இதுதான் நீங்கள் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத விஜயின் மேல் பேச போகிறாங்க. இந்த கரூர்லேருந்து வந்த மக்கள் கூட ஹோட்டலில் மீட் பண்ணி போகும்போதே வந்து ஒரு லிமிட்டில் தான் எல்லா பேரும் மீட் பண்ணாங்க. பர்சனலாக உள்ளே போய் மீட் பண்ண போகும்போது யாரையுமே உள்ளே வர வேண்டான்ட்டாங்க. அதனால் மற்ற எல்லாமே வெளில இருந்தாங்க. விஜய் மட்டும்தான் உள்ளே போய் அந்த 37 குடும்பம் வந்துச்சு, ஒரு குடும்பம் மட்டும் வரல. அப்புறம் காயப்பட்டவர்கள் எல்லா பேர் வந்தாங்க. அவர்கிட்ட நடந்த விஷயத்தை சொல்லி வருத்தப்பட்டு அழுது சாஷ்டாங்கமாக கோயிலில் போய் கடவுள் ஆசீர்வாதம் மாதிரி ஆசீர்வாதம், அதாவது கால் வந்து வணங்கி மன்னிச்சிருங்க அடைஞ்சும் போது அவர்கள் இவர் ஆறுதல் சொல்ல போக அவர்கள் ஆறுதல் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு மாறுது. அந்த இடம் களம் மாறுது. இப்போ நமக்கே அந்த வீடியோலாம் பார்க்கும்போது மீண்டும் வர முடியலங்கும் போது நம்மளால் பாதிக்கப்பட்டு வரும்போது அவருடைய மனசு எப்படின்னு இருக்கும்? அதையும் மீறி வர்றதான் அழுகை. இது கூட சில பேர் நடிகர் அலறாரு, அவர் சும்மா ஆக்டிங்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு ஆக்டிங் வரும், எதுக்கு வரணுன்னு இருக்கு இல்லையா? அவர் சினிமாவில் ஷார்ட்டஸ் டைரக்டர் சொல்லும் போது தான் ஆக்டிங் வரும். மற்ற நேரத்தில் அவர் நடிக்க தெரியல, இல்லைன்னா இந்த அரசியல் நடிச்சிருக்கலாம். இப்போ அவர் அப்படி தான் நான் சொல்ல முடியும். நான் இதை இப்போ அதனால் வந்து நிர்வாகிகளை வெளியில் வைக்கும்போது கொஞ்சம் தாமதமாக பொருள் வெங்கட்ராமன் அவர்கள் வரும்போது இது ஏன்னா விஜய் வந்து ஒரு ஆர்டர் போட்டார். இங்கே இப்போ இதை தான் நம்ம பார்க்கணும். இந்த நிமிஷத்துலேருந்து அவர் சொல்கிறத மட்டும் தான் செயல்படுத்துவாங்க எல்லா பேருமே. ஓகே. எஸ். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன, நீங்கள் கேட்டு திறந்து விடுவாங்க, செக்யூரிட்டி உள்ளே வருவாங்க, நிற்பாங்க, போவாங்க. அது வேறு. அதான் கரூருக்கு முன்னாடி சம்பவங்கள். கரூருக்கு பின்னாடி விஜய் யார் உள்ள விடானா உள்ள செக்யூரிட்டியோட விட மாட்டாங்க. விடுன்னா செக்யூரிட்டி விடுவார். அப்படி சொன்ன ஒரு விஷயந்தான். அதனால வந்து வெளியில் இருந்தாங்க. அதற்கு பிறகு இந்த தகவல் சொல்லி அப்புறம் போயிட்டு தான் அதுக்கப்புறமேல் உள்ளே வந்தாங்க. இது ஒரு பெரிய விஷயமாக பேசப்படுது. அதுதான் சொல்கிறது இல்லையா, இனிமேல் விஜயுடைய நேரடி பார்வையில் தான் இனிமேல் அந்த களம் அமைய போகுது. அது எஸ்ஏசி தான் பிளான் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. பட் நல்ல பிளான் தான். ஏன்னா வர வச்சதே அவர் தான். இப்போ புள்ள கஷ்டப்படும் போது அப்பா நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியுமா? முடியாது. அதனால் அந்த ரூட்டை போடுறாங்க. இனிமேல் வந்து மக்களை எப்படி போய் சந்திக்கலாம், எங்கே சந்திக்கலாம்? இனிமேல் இந்த பஸ்ஸு பிரயாணம் கிடையாது, ரோட் ஷோ கிடையாது, பரப்புரை கிடையாது. ஒரு ஊரில் ஒரு இடத்துல போய் சந்திக்க போகிறாங்க. அது எந்த இடம்? போலீஸ் அனுமதியோட தமிழக அரசினுடைய அனுமதி பெற்று தான் அவர் போகிறார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த பிளேஸில் பார்த்துட்டு மக்களுக்கு ரசிகர்கள் எந்த சேதாரம் இல்லாமல் பேசிட்டு வர்றதா ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அது நவம்பர் 5ஆம் தேதி பொதுக்குழு போடுறாங்க. அந்த பொதுக்குழு மீட்டிங்கில் முடிச்சதுக்கு அப்புறமேலு அந்த மாதம் எண்டில் ட்ராவல் பண்ண போகிறாரு. கரூருக்கு விசிட் போயிட்டு தான் அடுத்த ஊருக்கு போகிறதா ஒரு தகவல் எடுத்து வந்துருக்கு. அரசியலில் எஸ்ஏசி அவர்கள் மீண்டும் விஜய் அவர்களுக்கு நெருக்கமாக மாறணும்னா புஷ்யானந்த் அவர்களுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா கட்சியில்? இல்லை, குறையிறதுக்கு வாய்ப்புன்னா அவங்களே உருவாக்கிக்கிறது தான். இப்போ எஸ்ஐசி வந்தால் நம்ம மவுஸ் இறங்கிடுமா? பொதுச் செயலாளர் எவ்வளோ பெரிய போஸ்ட் உங்களுக்கு? கண்டிப்பாக. அண்ணா டிஎம்கேல பொதுச் செயலாளர் தான் அவ்வளோ பவர். அந்த போஸ்ட்டுக்கு தான் அடிச்சுக்கிட்டாங்க நிறைய பேர். சபாநாயகருக்கு எப்படி இந்த வானலாவே அந்த பவர் இருக்குன்னு சபாநாயகர் பவரை வந்து பிஹெச் பண்ணிட்டு சொன்னதுனால சபாநாயகர்கள் பவர் இருக்குன்னு தெரிய வந்தது. அப்படி பொதுச் செயலாளர் போஸ்ட்டை வந்து விஜய் அவர்கள் புசி கொடுத்துருக்காங்க. அது பெரிய போஸ்ட். நீ விஜயோடைய அப்பா அவர். நீங்கள் வெளியாள்னா பரவாயில்ல, அப்பா ஒரு புள்ள, இதுக்கிடையில் நாம யார்? உங்களுக்கு பதவி கொடுத்துருக்கு, அந்த பதவி யாரும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. அப்படி பார்த்தா இப்போ எடுத்துருக்கலாம் இல்லை, புஷியானதை தூக்கிட்டு எஸ்ஏஎஸ் கூட போய் சொல்ல போட்டிருக்கலாம் இல்லையா? அவரு போடலையே. அப்படியே இருப்பாங்க அந்த நிர்வாகிகள், அப்படியே இருப்பாங்க, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் புஷி அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி பார்த்த எஸ்ஏஎஸ்சியை தூக்கி எரேஸ் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு இதற்கப்புறம் எஸ்ஏஎஸ்சி அப்பா பிள்ளை 2 பேரும் வந்தால் கட்சிக்கு நல்லது, நிர்வாகிகளுக்கு இன்னும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். எஸ்ஏஎஸ்சி எடுத்தோன்னே பொதுச் செயலாளர் புஷியானதை தூக்குன்னு சொல்லப்படுறதில்லை. அவர் எல்லாம் வந்து கூட்டு சேர்ந்து பண்ணுறதா சார் ஒரு சினிமா. அரசியலும் அதே தான். தனிப்பட்ட ஒரு மனிதன் வந்து போராட முடியாது. இப்போது தயாரிப்பாளர் வந்து ஒரு 500 கோடி வச்சுருந்தானா படம் எடுக்க முடியுமா அவர்னால? அதுக்கு ஒரு ஹீரோ வேணும், ஒரு டைரக்டர் வேணும், கேமராமேன் வேணும், மியூசிக் டைரக்டர் வேணும். அதான் படம். கட்சி அரசியல் அதுதான். வெறும் தலைவர் மட்டும் இருந்தால் பத்தாது, தொண்டர்கள் வேணும், ஸோ நிர்வாகிகள் வேணும், ஆலோசகர்கள் வேணும். நம்ம தமிழுடைய இந்தியாவுடைய பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களுக்கே அரசியல் ஆலோசகர் இருந்தார் அப்போவே. அதற்கு பேர் வந்து எல்லாமே இருக்காங்க. ஸோ அதனால் அரசியல்வாசி இருக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுவாங்க. அது நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குமே தவிர மைனஸாக இருக்காது. இப்போ இருக்க நிர்வாகிகள் தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு
அப்பா புள்ள தான். அப்பா கைடு வந்து நமக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு அரசியல் அனுபவம் நிறைய வாய்ந்தவர். டிஎம்கேலையும் கலைஞர் அவரோட நிறைய அனுபவம் வாய்ந்தவர், ட்ராவல் பண்ணவர். அவருடைய இந்த கதை வசன படத்தை இவர் டைரக்ட் பண்ணவர் எஸ்ஏசி. இப்போ அந்த அனுபவம் இருக்கும். நிறைய டெய்லி சந்திப்புகள் இருந்துச்சு. அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார்ட்டையும் எஸ்ஏசி ரொம்ப நெருங்கிய நட்பு வட்டாரத்துக்குள்ள இருந்தவர். அந்த அரசியலும் தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் இந்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா திராவிட கழகம் தான் ஆட்சி. இது 67லேருந்து மாறி மாறி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திராவிடம் எப்படி என்னங்கிறது எஸ்ஏசிக்கு தெரியும். அதையும் சொல்லி தருவார். உங்களுக்கு ப்ளஸ் தானேங்க. ஒரு குருஜியை நீங்கள் ஏற்றுங்க, அது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லையா. அதனால் அவருடைய அறிவுரைகள் கண்டிப்பாக இனிமேல் விஜய் ஏற்றுக்கிட்டாரு. கூட நிர்வாகிகளும் கண்டிப்பாக ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏற்றுவான்னு நம்புகிறேன். நான் ஜனநாயகன் திரைப்படம் முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க, ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கரூர் இன்சிடென்ட் நடக்கலைன்னா இந்நேரத்துக்கு வந்து படத்தோட ஆடியோ லான்ச் நடந்திருக்கலாம், ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்ஸ்லாம் வெளியே இருக்கலாம். இந்த எதிர்பாராத இந்த சம்பவம் நடந்தனால வந்து எல்லாமே தள்ளி போகுது இல்லையா. அடுத்த அப்டேட் எப்போ வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது கொஞ்சம் கரூர் இந்த மக்கள் மீட் பண்ணுறது வரைக்குமே கொஞ்சம் பயங்கர கன்ஃபியூஸில் எல்லா பேருமே இருந்தாங்க. ஏன்னா எந்த அவர் சாப்பிட்றது கொள்வது கூட நிறைய இல்லாமல் போச்சு. மக்கள் சந்திச்சு பிறகுதான் நான் அடுத்த ஸ்டெப்பே போகணுன்னாங்க. அதனால் மலேசியாவில் ஃபிக்ஸ் பண்ண அந்த ஆடியோ லான்ச் ப்ரோக்ராம் கூட நெருங்கி வரும்போது வேணான்னு சொல்லி டிசைட் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் விடுறதா இருந்தது, ஒரு ட்ரெய்லரே விடுறதா இருந்தது, எல்லாமே ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. விஜய் ஊன்னு சொன்னால் ரிலீஸ் ஆகும். இப்போ கிட்டத்தட்ட நெக்ஸ்ட்டு மந்த் ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்கில் உங்களுக்கு அது ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிளோ ஒரு சின்ன ஒரு டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணுறது மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. அது வரும்போது உங்களுக்கு ஜனவரி 9th கூட ரிலீஸ் டேட்டை மாற்றி வச்சாங்க. முதல்ல வேண்டாம், மெதுவாக பார்த்துக்கலான்னு. இப்போ கொஞ்சம் விஜய் வந்து கரூர் மக்களை சந்திச்சதுக்கு பிறகு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கார். பழைய விஜய் கொஞ்சம் மாறிட்டு இருக்கார். அப்படிங்கும்போது இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் டீசர்லாம் வரப்போகுது. ஜனவரி 9th ஜனநாயகன் படம் வந்து அது கன்ஃபார்ம், அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த படம்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் விஜய் ஃபீல்ட் விட்டு போகாதேன்னு சொல்லுவீங்க. நீங்கள் அதில் மாஸாக பண்ணியிருக்காரு. ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி அவர் ஏற்ற ஒரு பிரமாதமான ஒரு ஒரு அதாவது 2 கெட்டப்பில் வருவார். ஒரு யங் கெட்டப்பில் வருவார், இப்போ இருக்கிற விஜய் மாதிரி அதை 50+ வருவார். உங்களுக்கு அருமையான ஒரு மெசேஜ் வேறு உங்களுக்கு அது. ஸோ ஒரு அருமையான படம் ஜனநாயகன் படம். ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும் படம். அது ஜனவரி 9th வர்றதுக்கான வேலைகள் வந்து அது கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிளை வந்து விஜய் அவர்களே பாடியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது இல்லையா? உண்மைதானே சார்? உண்மைதான் பாடியிருக்காங்க. அது கொஞ்சம் அரசியலில் வர்றதுக்கான விஷயங்கள், மக்களுக்கு போகிறதான விஷயங்கள். இது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இதே கரையில் எம்ஜிஆர் ஒரு சாங் வரும், நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேறன்னு சொல்லி. அவர் அரசியல் உள்ள என்ட்ரி ஆகிற சமயம் கிட்டத்தட்ட கடைசி படங்கள் நெருங்கி போயிட்டு இருக்கும்போது இந்த பாட்டு எழுதிய படத்தை இன்ன வரைக்குமே அந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி எனர்ஜெட்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஒரு பாடல் அமைப்புகளை ஜனநாயகனில் வச்சுருக்காங்க. அது அநேகமாக இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் எது வருங்கிறது மட்டும் இன்னொரு முடிவு பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் ஏதோ ஒன்று வருது நமக்கு, அது மட்டும் கன்ஃபார்ம். ஆடியோ லான்ச் வந்து நடைபெறுமா சார்? ஏன்னா மலேசியாவில் முன்னாடியே பிளான் பண்ணாங்க, அது டவுட்டில் தான் சொன்னாங்க நடக்குமா நடக்காதான்னு. இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா எல்லாமே தள்ளி போகிறதுனால ஆடியோ லான்ச்சுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது நடக்காமல் இருக்காது, கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் வந்து ரிலீஃப் ஆகி வந்துட்டாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ரசிகர்களுக்காக தான். நீங்கள் ஒரு ப்ரொமோஷன்ற அளவுக்கு வந்து ப்ரொடியூசர் பல கோடியை பண்ணி போட்டிருக்காங்க. அவங்களுடைய பர்சனல் காரியத்துக்காக அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்லோ பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய இந்த வியாபார பிஸ்னஸ் போக்குவரத்துலாம் இருக்குல்ல, அது அடிப்படும். அதனால் அந்த சிஸ்டமேட்டிக் அது வந்து ஆஸ் யூஷுவல் நடக்கிறதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. டேட் மட்டும் கொஞ்சம் மாறுது, அவ்வளோ. குறிப்பாக இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமே ஜனநாயகன் படம் ஜனவரி 9 வராது, தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. ஆனால் வந்து ஓடிடி தரப்புலேருந்து அமேசான் பிரைமில் விற்றுருக்காங்க, அவங்க தரப்புலேருந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து ஏன்னா அவங்க ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன டைமில் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலைன்னா எனக்கு அமௌண்ட்டை திருப்பி கொடுங்க, இது அக்ரிமெண்ட் பிரச்சனைலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கொண்டதுனால தான் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க சொன்ன தேதியில் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. அது உண்மைதானா? ஆமாம் சார், நீங்கள் ஓடிடிலாம் முதல்ல பிஸ்னஸ் பண்ணிடுறாங்க சார். டோட்டலாக பெரிய ஸ்டார் படங்கள் எல்லாமே ஓடிடி பிஸ்னஸ் ஹைலைட். நீங்கள் அதெல்லாம் பிஸ்னஸ் வச்சு தானே ரிலீஸ் தேதியை முடிவு பண்ணுறாங்க. ரிலீஸ் தேதி முடிவு பண்ணுறாங்க. ஆக்டர்ஸ் ரெமுனேஷன் நீங்கள் சாதாரண அபவுட் 150 கோடிக்கு மேலே தான் எல்லா நடிகர்களுடைய சம்பளம். இப்போ 150 கோடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு அந்த பணம் எங்கேருந்து வரும்? உங்களுக்கு ப்ரொடியூசர் வட்டி கொஞ்சம் வாங்குறாங்க, அட்வான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சேட்டலைட்டு அடி வாங்கிடுச்சு, சேட்டலைட்டு பெரிய அளவில் போக மாட்டேங்குது. ஸோ ஓடிடி வந்து 28 நாளில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அக்ரிமெண்ட்டே அது 28 days தான் அக்ரிமெண்ட், அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. சேட்டலைட் அதுக்கு பிறகு தான் வரும் உங்களுக்கு. அப்படிங்கும்போது ஓடிடி தான் பிஸ்னஸ். நீங்கள் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு படத்தினுடைய பட்ஜெட்டு போடுறாங்க, ஆக்டர் சம்பளம் எது. டைரக்டரே பார்த்தீங்கன்னா சார்ட்ட 25 கோடி 30 கோடிங்கிறாங்க, அசால்ட்டாக சொல்கிறாங்க. நினைக்கும் போதே பகிருங்குது. லோகேஷ் 50 கோடி வாங்குறாரு, அட்லி 100 கோடி வாங்குறாரு. இதெல்லாம் என்ன கணக்கு சார்? இது 50 கோடி சம்பளம் நீங்கள் வாங்குறீங்கன்னா
உங்களுக்கு அந்த படத்துடைய நீங்கள் திரும்பி 100 கோடி ரூபா ரிட்டர்ன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் படம் பண்ணணும். அது பண்ணார லோகேஷ் இல்லையே. நம்மள பேசணும். நம்மளும் நிறைய பேசியிருக்கேன் சம்மந்தமாக. எப்பவும் பேசுவோம். சரியான கதையை கொடுக்கலாம் பேச தான் செய்ய முடியும். சம்பளம்னா நம்ம கூட வாங்கி இந்த பாக்கெட்டில் போட்டு போகிறது நல்லா இல்லை இல்லையா? நல்ல நல்ல கதையம்சத்தோட ஒரு விஷயம் பண்ணணும். அது அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் ஜனநாயகன் வந்து ஓடிடிக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டது, அவரோட ரெமிஷன் ஃபிக்ஸ் பண்ணது, நல்ல ரேட்டுக்கு போயிருக்கு எவ்ரிதிங். பட் அவங்க ஒரு டியூரேஷன் வச்சுருப்பாங்க இல்லையா? இப்போ இந்த படங்கள்லாம் கமிட் பண்ணதுனால மற்ற படங்கள் இந்த வருஷத்தை ஓடிடி வாங்கல. உங்களுக்கு நிறைய படங்கள் பேசப்பட்டுகிட்டே இருக்குது. அதனால் இந்த ஒரு கரூன் மேட்டருக்காக தான் கொஞ்சம் யோசித்தாங்க. ஏன்னா இது வந்து மக்களை பார்க்காம அடுத்த கட்டத்துக்கு போனாங்கன்னா அது மிகப்பெரிய பேசப்படும். ஸோ விஜய் போட்டு எல்லாம் அடிப்பாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணாங்க. இப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் மீட் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காரு. இல்லை ஓடிடி நீ அக்ரிமெண்ட் போட்ட பிரகாரமே நடக்கும். ஜனவரி 9th ரிலீஸ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஜனநாயகன் விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படிங்கிறனால எல்லோருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. விஜய் அவர்களுமே என்ன நினைப்பாருன்னா கடைசி படம் அப்படிங்கிறது வசூலில் வந்து பெரிய சாதனை படைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருமே விரும்புவார். ஆனால் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4-5 நாட்களில் வந்து பராசக்தி படம் வெளியாகுது. அந்த படம் முன்னோட்டம் பார்க்கும்போதுமே அதுவுமே பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. ஸோ வந்து பொதுவாக ஒரு வாரம் தான் ஒரு பெரிய ஸ்டார் படம் தான். ஒரு வாரம் கழிச்சு அடுத்தடுத்த படங்கள் வரும்போது அந்த படம் பிக்கப் ஆயிடும். ஸோ வந்து பராசக்தி ரிலீஸ் ஆனோம்னா ஜனநாயகன் வசூலோட பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை அப்படி சொல்ல முடியாது சார். நீங்கள் வந்து ஒரு வாரம் தான் படம் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட சிட்டியில் மட்டுமே உங்களுக்கு 60 தியேட்டர் ரிலீஸ் ஆகும். மெட்ராஸ் மட்டும் 60 தியேட்டர். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஹோல் தமிழ்நாடே பார்த்தீங்க அப்படின்னா 1000 தியேட்டருக்கு மேலே ரிலீஸ். இதில் வேர்ல்டு வைடு அங்கே வேறு. உங்களுக்கு ஒரு படம் 5 நாள் உங்களுக்கு நல்லா போனாலே டோட்டல் 1000 தியேட்டரில் போனாலே போட்ட காசு மேலே எடுத்துடலாம். ஒன்றும் தவறே கிடையாது. மோசமான கொடுத்தா தான் ஃபஸ்ட்டு டே பார்த்துட்டு வரும்போதே இந்த மிக்சட் ரிவ்யூ வந்து மோசமான ரிவ்யூ கொடுத்தாங்கனாலே முடிஞ்சுக்காது. அப்போ தான் உங்களுக்கு போட்ட பணம் வராமல் போகணும். அது நிறைய படங்கள் இந்த வருஷத்தில் நம்ம பார்த்துருக்கணும். பெரிய ஸ்டார் படம் நிறையா தக் லைஃப்லாம் உங்களுக்கு டோட்டலாக வாஷ் அவுட், கங்குவா இதெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம. பட் இந்த ஜனநாயகன் படம் வந்து கடைசி படமாக விஜய் சொல்லலை. மற்றவர்கள் சொல்லப்பட்டிருக்கிற பேசப்பட்டிருக்கிற விஷயம் தான். அவரு சொல்ல வாய் விஜய் எங்கேயுமே சொல்லலையா? விஜய் எங்கேயுமே நான் நடிக்கிற கடைசி படம் விஜய் சொல்ல கிடையாது. ஓகே. மமிதா பைஜு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேட்கும்போது கூட நான் இதை வந்து சொல்லவே இல்லைன்னு தான் மமிதா பைஜிட்ட சொல்லியிருக்காரு. மமிதா பைஜி கேரளா ஒரு ஃபங்க்ஷன் சொல்லும்போது அங்கே அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. நான் விஜய் கிட்ட கேட்டேன், என்ன சார் நீ இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கீங்க கடைசி படம்னு சொல்கிறீங்களே, நான் எங்கேயுமா சொன்னேன் அப்படின்னு கேட்டார். அப்படின்னு மமிதா பைஜி கேரளாவில் சொல்கிறாங்க. அவரு சொல்ல கிடையாது. நீங்கள் விஜய் அவர்கள் எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணல இல்லையா நான் தொடர்ந்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை நடிப்பேன் அப்படின்னா அரசியலுக்குள்ளே போகிறாரு. அரசியலுக்குள்ளே ஒரு கனவை நோக்கி ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்காரு. அது கனவு நிஜமானால் வெற்றி பெற்றால் சினிமாவுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒருவேளை இந்த பயணம் இன்னும் தொடர்ந்து 2031 2036 போச்சு அப்படின்னா அந்த வருடங்கள் இருக்கு இல்லையா, இப்போ அந்த வருஷம் சும்மாவே இருக்க முடியாது. நீங்கள் அரசியல் 5 வருஷத்துக்கு இல்லை 4 வருஷம் சும்மா தான் இருக்க முடியும். பெருசாக உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகாது. கடைசி ஒரு வருடம் தான் பரவராக பேசப்படும். அந்த 4 வருஷத்துக்கு இடையில் அவர் சும்மா இருக்க முடியாது. ஸோ படங்கள் பண்ணுவாங்க. அதில் படம் இது கடைசி படம்னு அவர் சொல்லலை. 2026 மே எலெக்ஷனுக்கு பிறகு தான் என்னங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும். அதில் மற்றவர்கள் சொல்கிறது ஹெச் வினோத் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணும்போது கூட அவருடைய அந்த போர்ஷனில் முடிச்சதுக்கு பண்ணும்போது கூட ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி செண்டா பார்ட்டி வைக்கலாம் கூட ஹெச் வினோத் திட்டி தான் விட்டார் விஜய். ஏன் ஒரேடே அனுப்புறது பார்க்குறேன் இன்னைக்கு போப்பா அப்படின்னு சொல்லிவிட்டார் வினோத்தை. விஜய் சொல்ல கிடையாது. அந்த இலக்கிய வந்து வெற்றி பெற்றாருன்னா அது கடைசி படமாக இருக்கலாம். அதை நம்ம அப்படி எடுத்துக்கணும். பட் என்னை பொறுத்த மட்டுமே அவர் படங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுவார். வெற்றி பெற்றால் கூட கண்டிப்பாக 2-3 படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். பவன் கல்யாண் அவர்கள் இந்த டெப்டி சிஎம் இருக்கார் இங்கே, அவர் தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கு பெரிய விஷயங்கள் நல்ல கருத்துள்ள மெசேஜ் கொடுக்கலாம். கொடுக்க நினச்சா கொடுக்கலாம். இல்லை வேண்டாம் அரசியலில் போகணும்னா அவர் இந்த கடைசி படமாக இருக்கும். மொத்தத்தில் அவர் சொல்ல கிடையாது. ரொம்ப நன்றி சார். விஜய் அவர்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.